கர்த்தர் நல்லவர். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய 2ஆம் பகுதியாக தேவ செய்தியை, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. கடந்த வாரத்துல எண்ணெய் நம்முடைய தலையிலே குறையக்கூடாது என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியின் நிறைவை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நம்மேல் அமர்ந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும், ஏன் நமக்குள்ளாக எண்ணெய் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். அதை எத்தனை பேர் தியானித்தீர்கள் என்று தெரியவில்லை. எத்தனை பேர் அதற்காக பிரயாசப்பட்டு எத்தனை பேருக்குள்ளாக இருந்து அந்த எண்ணெய் அநேகரை போஷித்தது என்பதை நான் அறியேன். உங்களுக்குள்ளாக விசுவாசம் இருக்கிறதா? எனக்குள்ளாக இருந்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் கடந்த நாட்களில் நான் வேலை பார்க்கிற இடத்துல இந்த சகோதரி இந்த சகோதரன் மேல பாய்ந்தது. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், இவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருந்தேன் என்று சொல்லி எத்தனை பேருக்குள்ளாக விசுவாசம் இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, விசுவாசிக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் பேசுகிற கொடுக்கிற செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், அதை பயன்படுத்தி இருக்கணும். அதை பயன்படுத்தி இருக்கும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இரண்டாவதாக இந்த நாளில அந்த வசனத்தை மீண்டுமாக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் போதும். ஹல்லேலூயா. உங்கள் வஸ்திரங்கள் வெள்ளையா இருக்கணும். அப்போ வெள்ளையும் வெள்ளை சேலை வெள்ளை பேண்ட் போட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டு இருக்கணும்னு விரும்புறீங்களா பாஸ்டர்? அப்படின்னா அது அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வஸ்திரம் என்று சொல்லும் போது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒவ்வொரு வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். என்ன வஸ்திரம், எப்படிப்பட்ட வஸ்திரம் என்பதை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்தால், தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இப்போ இயேசு ஒரு வெண் வஸ்திரத்தை ஒரு நாளிலே நமக்கு தருவார். அவன் தரும்போது அவரோடு கூட அந்த வெண் வஸ்திரத்தை அணிந்தவர்களாக நாம் இயேசுவோடு கூட நடப்போம், ஜெயம் கொண்டவர்களாக நடப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாளிலே நாம் வெண் வஸ்திரம் தரிப்பது உண்டு, அதுக்கு நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. அந்த வெண் வஸ்திரம் தரிப்பதற்கு முன்பதாக இந்த பூமியிலே வாழும் போதும் வெண் வஸ்திரத்தை தரித்தவர்களாக வாழ வேண்டும். இந்த பூமியிலே சில வஸ்திரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வஸ்திரங்களை குறித்து அநேக செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரட்சிப்பின் வஸ்திரம், இன்னும் அநேக வஸ்திரத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அநேக செய்திகளை கேட்டிருப்பீர்கள். இந்த பூமியிலே நமக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வஸ்திரம் கரைபடாதபடிக்கு யூதா 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்க என்றால், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை உதறி தள்ளுங்கள். இப்போ இந்த பூமியில வாழும் போது சில வஸ்திரம் கொடுக்கப்படும். அந்த வஸ்திரம் மாம்சத்தால் கரைப்படாதபடிக்கு பாதுகாத்து கொண்டு நாம் இந்த பூமியிலே ஜெயித்தோம் என்றால், ஜெயமுள்ளவர்களாக வாழ்ந்தோம் என்றால், பரலோகத்துல நமக்கு என்ன கொடுக்கப்படும்? வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும். சரிங்களா? அப்ப இந்த பூமியில என்ன வஸ்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில காரியத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பூமியில எனக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகப்பன் என்ற ஒரு வஸ்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பாஸ்டர் அப்படின்னா, இந்த பூமியில இப்போ நீங்க ஆர்மி போறீங்க, இல்ல மிலிட்ரி போறீங்கன்னா, மிலிட்ரியில உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்புக்கு முன்பதாக மிலிட்ரிக்கு தேவையான மிலிட்ரியில உபயோகப்படுத்துகிறதான வஸ்திரம் உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. இப்ப காவலராக மாறுகிறோம் என்றால் காவலருக்கு ஏற்ற வஸ்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பூமியில சில நீங்க கிராஜுவேஷன் வாங்கும் போது, பட்டம் வாங்கும் போது, இந்த பட்டத்தை இவர்கள் பெறப்போகிறார்கள் என்று சொல்லும் போது அதற்கு ஒரு வஸ்திரத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கொடுப்பது வழக்கம்.
மருத்துவராக மாறுகிறீர்கள் என்றால் அதற்கேற்ற வஸ்திரம். அதே போல இந்த பூமியில எனக்கு போதகராய் அடியனுக்கு முதல்ல எனக்கு இவன் ஒரு ஆண் மகனாக திகழ வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு ஆண் என்ற ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார், கொடுத்து இந்த பூமியில அனுப்பி இருக்கிறார். இரண்டாவதாக நான் ஆண் மகனாக வளர்ந்த பிற்பாடு எனக்கு திருமணமாகி எனக்கு இப்பொழுது பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தபடியினால் ஒரு தகப்பன் என்ற ஒரு வஸ்திரத்தை என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதற்கப்புறம் எனக்கு ஒரு வஸ்திரம் உண்டு. என்னன்னா, ஒரு போதகர் என்ற ஒரு சில ஜனங்களுக்கு நீ போதகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி என்னை நியமித்த போது எனக்கு ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த ஆண் மகன் என்ற வஸ்திரம் மாம்சத்தால் கரைபடாதபடிக்கு நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய சொல்லுங்களேன் கடமையாக. ஆனா இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் ஒரு ஆண் பெண்ணாக வாழ பிரயாசப்படுகிறார், பெண் ஆளாக வாழ பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கடந்த நாட்களில் ட்ரம்பை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் கடந்த நாட்களிலே அவருடைய தேவ ஆலயத்துக்கு, ஜப ஆலயத்துக்கு, கிறிஸ்தவ ஆலயத்துக்கு கடந்து சென்றார். அங்கே பாதிரியார் சொல்லுகிறார், நம் பகுதி மக்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன், நீங்கள் சற்று நம் பகுதி மக்களுக்காக கருணை காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னதை நாம் பார்த்தோம், கேள்விப்பட்டோம். என்ன சொன்னார், நம் பகுதிகளிலே ஓரின சேர்க்கையாளர்களுக்கு நீங்கள் சற்று உதவ வேண்டும், அவர்களுக்காக சட்டங்களை நீங்கள் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்பொழுது வெளியே வந்த ட்ரம்ப் இடத்துல பிரஸ் காரங்க அநேகர் அவரிடத்துல கேட்டாங்க, இந்த ஆராதனையில நீங்கள் அதை எதிர்க்கிறவர்கள், ஆனால் உங்களுடைய போதகரோ இதை குறித்து பேசினார்கள், இதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று சொன்ன போது ட்ரம்ப் சொன்ன காரியம், நான் இந்த ஆராதனையை வெறுக்கிறேன், இந்த ஆராதனை எனக்கு பிரியமற்ற ஆராதனையாக காணப்பட்டது என்று சொல்லி. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே சபைக்குள்ளாக இருக்கிற போதகர்களும் தவறான காரியத்துக்கு கை கொடுக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். சொல்லுகிறது புரிகிறதா? தவறான காரியத்துக்கு கை கொடுக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களிடத்துல என்ன தவறு இருக்கிறது, அவர்கள் என்ன தவறு செய்தார்கள், அவர்கள் இயற்கையாக அப்படி படைக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி. ஒரு நாளில உங்க வீட்டுக்கு திருடன் வருவான், அப்போ நீங்க என்ன சொல்லணும், இயற்கையாக திருடனா பழகிட்டான், அவனிடத்துல என்ன தப்பு இருக்கு, அவன் திருடிட்டு போட்டுன்னு சொல்லுவீங்களா? அதே போலதான் பாவம் என்றால் பாவம் தான். இன்றைக்கு பாவத்தை அங்கீகரிக்கிறவர்களாக அநேகர் மாறிவிட்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு ஆண் என்றால் அந்த வஸ்திரம், ஒரு பெண் என்றால் அந்த பெண்மை என்கிற வஸ்திரத்தை உடையவர்களாக மாம்சத்தால் கரைபடாதபடிக்கு, மாம்சம் அநேக காரியத்தை விரும்பும், மாம்சம் அநேக காரியத்தை, தேவன் விரும்பாத காரியத்தை, பாவத்தை, தேவன் விரும்பாத காரியத்தை விரும்பும். ஆனால் அதால் கரைபடாதபடிக்கு உங்களுடைய வஸ்திரத்தை காத்து நடக்க வேண்டிய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக, ஒரு தகப்பன் என்ற ஸ்தானம், ஒரு தாய் என்ற ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதை கரைபடுத்தாதபடிக்கு தவறான உறவுகளோடு இன்றைக்கு ஒரு திருமணம் ஆன பிற்பாடும் தவறான உறவில இருக்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகப்பன் என்ற ஸ்தானத்தை கரைபடாதபடிக்கு, தாய் என்ற ஸ்தானத்தை கரைபடாதபடிக்கு, பிள்ளைகளை வளர்ப்பதிலே ஒரு தகப்பன் தாய் என்ற ஸ்தானத்தை கரைபடாதபடிக்கு பாதுகாத்து நடத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பிள்ளைகளை வளர்ப்பதில் தகப்பன் சில நேரங்களில் தாய் பார்த்து கொள்வார், தாய் சில நேரங்களில் தகப்பன். அப்படி அல்ல, உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பொறுப்பை, வஸ்திரத்தை கரைபடாதபடிக்கு ஹல்லேலூயா பார்த்து கொண்டு ஜெயமுள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழும்போது பரலோகத்திலே ஒரு நாள் நாம் தேவனை முகமுகமாக பார்க்கும் போது, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல வெண் வஸ்திரத்தை தரித்து, அதுல வாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் உண்டு. அவர்கள் எப்படி இருப்பாங்களா, வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட அவரோட கூட நடக்கும். அல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், சொல்லுவோம், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே,
பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. மாம்சத்தால் கரைபடாதபடிக்கு இப்பொழுது சொல்லுங்க, எந்த வஸ்திரம் வெள்ளையா இருக்கணும்? வெளியில போடுற சட்டை ட்ரெஸ் இல்ல, உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற வஸ்திரம். ஒரு ஆணாக ஒரு பெண்ணாக பிள்ளையாக சில நாட்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வஸ்திரத்தை கொடுத்தானா கொடுத்திருக்கிறார் என்றா, இந்த பிள்ளை என்ன பண்ணக்கூடாது? பெரியாள் மாதிரி என்ன பண்ணக்கூடாது? பேச பிள்ளைக்குரிய வஸ்திரத்தை அணிந்து பெருமை இல்லாதபடிக்கு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கென்று கொடுத்த வஸ்திரத்தை சரியாக நான் மாம்சத்தால் கரைபடாதபடி, நமக்கு அநேக பிள்ளைகளுக்கு இருக்கும், பெற்றோரை விட சில நேரத்தில் ஞானம் இருந்தது போல தெரியும். அந்த ஞானத்தினால நம்மை கரைபடுத்தி கொண்டு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் பெற்றோர்களை எதிர்த்து பேசும்போது மாம்சத்தால் நம்முடைய வஸ்திரம் என்ன பண்ணும்? கரைபடுத்த. பெற்றோர்களுக்கு சில ஞானம் நம்மை போல பிள்ளைகளை போல இல்லாம இருக்கலாம். பெற்றோர்களுக்கு கற்றுக் கொடு. அப்பா அம்மா இது எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியலையாம்மா, அம்மா அப்பா உங்களுக்கு தெரியல, இது இப்படி செய்யணும்பா, இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னா அவர்களுக்கு அதை காட்டில அதிக அனுபவங்கள் உண்டு. அவர்களுக்கு உங்களை விட ஒரு பெரிய வஸ்திர தகப்பன், ஒரு தாய்ங்கிற வஸ்திரம் உண்டு. அதை நீங்கள் கனவீனப்படுத்தும் போது நாம் ஆசீர்வாதத்தை அநேக நேரங்களில இழந்து விடுகிறோம். ஆகவே உங்களுக்கென்ற கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தினுடைய மேன்மையை புரிந்து கொள்ளுங்கள். பிறருக்கு உங்கள் அருகாமையில் இருக்கிற கணவனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தினுடைய மேன்மையை புரிந்து மனைவி அதற்கு ஏற்றிய கனத்தை கொடுக்க வேண்டும். மனைவி மேல் வைத்திருக்கிற வஸ்திரத்தினுடைய கனத்தை புரிந்து கொண்டு கணவன் அதற்கேற்ற கனத்தை கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை மாம்சத்தால் கரைபடாதபடிக்கு பாதுகாத்து நடத்த கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஒரு சில எடுத்துக்காட்டை வேதத்திலிருந்து உங்களுக்கு முன்பாக வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். இதிலே நான் செய்திக்கு நேராக வருவதற்கு முன்பதாக ஒரே ஒரு காரியத்தை கடந்த வாரத்துல நான் கேட்ட ஒரு காரியத்தை இதுல வைக்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இதுல ஒரு தரித்திரனுடைய பெயர் இதுல போடப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவானுடைய பெயர் போடப்படவில்லை. ஒரு ஐஸ்வர்யவான் பெயர் இதுல போட. ஆகவே தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத ஐஸ்வர்யத்தோடு வாழ்வதை காட்டிலும் தேவனுக்கு பிரியமான கடினமான பாதையை நீங்க தெரிந்து கொண்டாலும் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான், அவன் இரத்தாம்பரம் தரித்த மனிதன், எப்படிப்பட்ட அவனுடைய பெயரை நிச்சயமா உலகம் அறிந்திருக்கும். ஆனா அவனுடைய பெயரை வேதத்துல எழுத கர்த்தர் விரும்பவில்லையோ என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் லாசரு என்ற ஒரு மனிதன் கடினமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனோடு கூட கர்த்தர் இல்லை, கர்த்தர் அவனை கைவிட்டார் என்று சொல்லி உலக மனிதர்கள் சொல்லி இருப்பார்கள். ஆனால் அவனுடைய பெயர் இந்த புஸ்தகத்துல ரோட்ல இப்போ ஒருவர் நம்முடைய சபைக்கு முன்பதாக இருந்து பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்களேன். டெய்லி கரெக்டா முடியும் போது வந்துடுறார். ஆனா அவருடைய பெயர் உங்களுக்கு தெரியுமா? 10 வருஷம் இதே சபை வாசல்ல இருந்து அவர் பிச்சை எடுத்தாலும் நாம அவர் பெயரை என்ன பண்ண மாட்டோம், கேட்கவே. அவருக்கு கொடுப்போம், சில உதவிகள்லாம் செய்யும், ஆனா பெயரை. ஆனா சபையில வருகிற முக்கியமான ஆறுனா யார் அவரு, யாரு பாஸ்டர் இவங்களா, அவங்க யாரு, அவங்க பேர் என்ன விசாரிப்புமா இல்லையா? நம்முடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவ பிள்ளைகளாகிய நாம எப்படி இருக்க வேண்டும் என்பதை, தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமா கற்றுக்கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். சரி, இருக்கட்டும். இந்த நாளில செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வேதத்துல அசுசிப்படுத்தாத வஸ்திரம். இங்கே லாசரு தேவன் தெரிந்து கொள்கிறார். இப்ப லாசருக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். என்ன வஸ்திரம்? தேவனுடைய பிள்ளைங்கிற ஒரு வஸ்திரத்தை லாசருக்கு கொடுக்கிறார்.
இப்போ அவனுக்கு ஒரு டியூட்டி. என்ன டியூட்டினா, இப்பொழுது சில ஆர்மில, சில முக்கியமான கவர்மெண்ட்ல, சில காரியங்களில் மிலிட்டரியில் ஆபீசரா இருக்கும் போது சில நேரங்களில் ஒரு வஸ்திரத்தை சில பேர் கொடுப்பாங்க. சிஐடி ஆபீசரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுப்பாங்க. எப்படி வஸ்திரம்? சில பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருப்பாப்ல, சில நேரத்துல, நான் சொல்றது புரியுதா புரியலையோ, ஏதோ ஒரு மாதிரி யோசிக்கிறீங்களே, பிச்சைக்கார மாதிரி இருப்பாங்க, அப்பாவி மாதிரி நிப்பாப்ல, ஆட்களோட ஆட்களா சேர்ந்து இருப்பாங்க. சில காரியத்தை, திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, எதிரி நாட்டு படையை மேற்கொள்ளும்படியாக சில கொரில்லா படை என்றெல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்றது சரின்னு நினைக்கிறேன். அவங்கள பாத்தீங்கன்னா அப்படியே மேல ஃபுல்லா செடியா இருந்த மாதிரி இருக்கும் அவங்கள சுற்றிலும். அவங்க போய் ஒரு புதர்ல போய் நின்னாங்கன்னா, அவங்க புதரா இல்ல மனுஷன் நிக்கிறானான்னு கூட நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அப்படிப்பட்ட வஸ்திரம் தரித்து கொண்டு நிற்பாங்க. இதே போல இப்போ லாசருக்கு ஒரு வஸ்திரம். என்ன வஸ்திரம் தெரியுமா? என்ன வஸ்திரம்? அந்த லாசருவை குறித்து வாசிங்க. லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரம் இருந்தான். அவனுக்கு என்ன ஒரு வேஷ கத்தர் கொடுத்திருக்கிறான்னா, பருக்கள். ஏசப்பா வந்து இந்த பூமியில இருக்கிற, மிலிட்டரியில இருக்கிற மத்தவங்களுக்காக ஒரு வேஷம் தான் போடுவாங்க. நமக்கு எப்படி தெரியுமா? டைரக்டா அந்த அனுபவத்துக்குள்ளேயே. ஏன்னா நமக்கு நடிக்கலாம் என்ன பண்ணாது, தெரியாது. நடிப்பு வந்து பொய்யனும் பொய்க்கு பிதாவுக்கு தான் வரும். நமக்கு இயற்கையா நடிக்க நமக்கு. அதனால ஏசப்பா நம்மள டைரக்டா அந்த பாதையில கொண்டு போயிருவார். இப்போ அவனுக்கு என்ன கொண்டு போறாரு? பருக்கள். வாசிங்க. பருக்கள் நிறைந்தவனாய் இப்ப வாசல்ல உட்கார வச்சுட்டாரு. இப்போ இந்த ஆள் என்ன பண்ணக்கூடாது? இந்த கத்தர் கொடுத்த இந்த சட்டைய கரப்படுத்த. எப்படி கரப்படுத்தும் தெரியுமா? நமக்குள்ள அதெல்லாம் முதலே சொல்லி யூதா 1:20 மாம்சத்தால். இப்ப மாம்சத்துல இந்த ஆளுக்கு ஆசை வந்துச்சுன்னா, நான் இந்த வஸ்திரம் எனக்கு வேண்டாம், வேற வஸ்திரம் வேணும்னு கரைப்பட்டுச்சுன்னா பிரச்சனை. ஆனா ஏன் இந்த வஸ்திரத்தை கத்தர் கொடுத்தாருன்னா, இந்த லாசரு மூலமா, லாசருக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்கிறான், ஐஸ்வர்யவான் இருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணணும்? வேதம் சொல்லுகிற நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் உனக்கு இருக்கிற ஆசைகள் எல்லாவற்றையும் விற்று என்ன பண்ணணும்? தரித்திரனுக்கு கொடு. இப்போ ஐஸ்வர்யவானுக்கு கத்தர் ஒரு கிருபையை கொடுக்க இருக்கிறார். இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியா யாருக்கு ஒரு டியூட்டி கொடுக்கிறாரு? வஸ்திரத்தை கொடுத்து. தேவ பிள்ளையாகிய லாசருக்கு கொடுத்து உள்ள என்ன பண்ணிடுறான்? உட்காரு. இப்ப இந்த லாசரு கடைசி வரைக்கும் மாம்சத்தால் கரைபடாதபடிக்கு என்ன பண்ண? அந்த வஸ்திரத்தை காத்து கொண்டபடியினால் ஒரு நாள் ஆபிரகாமின் மடியில. இப்போ இந்த ஐஸ்வர்யவானும் தேவ பிள்ளைதான் அப்படின்னு நினைத்துக் கொள்ளுங்களேன். இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஒரு கத்தர் என்ன பண்ற? ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யமா இந்த பூமியில. ஆனா இந்த ஐஸ்வர்யம் இந்த பூமியில வாழ்ந்தாலும் மாம்சத்தால் கரைபடாதபடிக்கு, இவனுக்கு இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்துல கரைபடாதபடிக்கு என்ன டியூட்டி கொடுக்கிறார்னா, தனக்கு இருக்கிற எல்லா பொருளையும் முன்னாடி இருக்கிற ஒரு லாசருக்கு கொடுக்கும்படியாக வச்சிருக்கிறார். 2 பேருக்கு 2 விதமான வஸ்திரம். தனித்து லாசருக்கு ஒரு விதமான வஸ்திரம். அதான் வேதம் சொல்ல, வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். வாழ்ந்திருந்தாலும் கத்தர் தான் வைக்கிறார், தாழ்ந்திருந்தாலும் கத்தர். ஒருவேளை நான் நினைக்கிற ஐஸ்வர்யவான், கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தர, அதனுடைய அவர் வேதனையை, இப்ப வேதனை இல்லாத ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யானுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் கத்தர் சொல்லுகிறார், இந்த மாம்சத்தால் அந்த ஆசீர்வாதத்தில் கரைபடாதபடிக்கு என்ன பண்ணணும்? பாதுகாத்துக் கொள்ள முன்னாடி யார வச்சிடறாரு? லாசரு. இனிமேல இருந்து கவனமா இருங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, சைட்ல இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எந்த இடத்துல வைக்கிற உங்களுடைய வஸ்திரம் கரைபடாதபடிக்கு பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. பருக்கலாருக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா, ஏங்க அந்த வஸ்திரமே உங்களுக்கு தான் கத்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் ஏன் கொடுக்கப்பட்டது? இன்னும் சற்று பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அதுக்கு முன்பதாக இந்த வஸ்திரம் ஐஸ்வர்யவானையோ லாசரையோ கத்தர் தான் உண்டாக்கினதுக்கு ஒரே ஒரு வசனத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன், அதை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர். போதுமா? பாஸ்டர், ஐஸ்வர்யவான யார் தான் உண்டாக்கினார்? கத்தர் தான் உண்டாக்கி. கத்தர் தான் அந்த அந்தஸ்தை கொடுத்து என்ன பண்ணிருக்கிற? வஸ்திரத்தை கொடுத்து, எப்பா நீ இந்த டியூட்டிய செய்ய. நீங்க நினைக்கலாம், ஐஸ்வர்யவான்ங்கிற டியூட்டி கொடுத்திருந்தா நல்லது பாஸ்டர், அந்த வஸ்திரம் கொடுத்திருந்தாருன்னா எனக்கு இந்த பருக்கள் நிறைந்த வஸ்திரம் தான் கொஞ்சம் கஷ்டமா இல்ல.
பருக்கள் நிறைந்த வஸ்திரத்தோடு இருந்த லாசரு எங்க போயிட்டாப்ல? பரலோகத்துக்கு போயிட்டான். ஐஸ்வர்யவானால அந்த வஸ்திரம் மோசமான வஸ்திரம் அதிகமா நம்ம கையில இருக்குது பாத்தீங்களா, அதுதான் மிகுந்த மோசமான வஸ்திரம். எப்ப தேவனுக்கு விரோதமா செய்வோம்னு தெரியாது துணிகரமா. கையில பணம் இருக்கும்போது துணிகரமா சில காரியத்தை என்ன பண்ணிடுவோம், தைரியமா செய்து விடுவோம். ஆகவே அநேக நேரம் நம்முடைய வஸ்திரம் கொஞ்சம் நம்மளுக்கு டியூட்டி, கடினமான டியூட்டி கொடுக்கிறாருன்னா அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதிகாரியா மேல அதிகாரியா போல இருக்கிற டியூட்டியை காட்டிலும் பாஸ்ட கீழே அங்கங்கன்னு டியூட்டியில கொஞ்சம் அனுப்புறாங்க பாஸ்ட, அதான் கஷ்டமா இருக்கு. சில பாத்தீங்கன்னா விசுவாசிகள் மார்க்கெட்டிங் ஃபீல்டுல தான் கஷ்டமா இருக்கு பாஸ்ட, அலைய வேண்டி இருக்குது. மார்க்கெட்டிங் ஃபீல்டு அங்க எங்கேயும் போக வேண்டி இருக்குது. இங்கன்னா ஆபீஸ்ல இருக்கிற டியூட்டி மேல அதிகாரி பார்த்துக்கிட்டே இருப்பா சிசிடிவில. மார்க்கெட்டிங்ல அங்கங்கன்னு போனா கூட ஏதாவது சர்பத்து அது இதுன்னு குடிச்சுக்கிடலாம், கொஞ்சம் நல்லா இருந்துக்கிடலாம், கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கிடலாம். நீங்க நிறைய பேருக்கு அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியினுடைய மேன்மையை புரிந்து செயல்பட அநேகருக்கு விருப்பம், அதிலிருந்து வெளியே வருவதற்காக தான் அதிக பிரயாசப்படுகிறார்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியிலிருந்து வெளியே வருவதற்கு ஏற்ற செய்திகளை கேட்க விரும்புகிறோம். தனக்கு கொடுக்கப்பட்ட லாசருக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியினுடைய செய்தி வேற, அவன் அதை புரிந்து கொள்ளாத லாசரு வேற ஏதாவது செய்தி கேட்டு ஜெபித்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மாம்சத்தால் கரைப்பட்டிருப்பார்களா இல்லையா? ஒரு அல்ல இல்லையா சத்தமா சொல்லுவோம். செய்தி புரியுதுன்னு சொல்றவங்க ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் சிறைச்சாலையில வைத்து பத்திரமாய் காக்கும்படி கட்டளையிட்டார். யார? பவுல. சரிங்களா? இப்ப 26ஆம் வசனம் வாசிக்கலாம். சடுதியில சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். இப்ப 32ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. இப்போ பவுல் இந்த பூமியில ஊழியக்காரங்கிற ஒரு டியூட்டி, ஒரு வஸ்திரம். இப்போ திடீரென்று போன் வருது. மிலிட்டரியில இருக்கும்போது சில காரியங்கள் வேலையில இருக்கும்போது திடீர்னு ஒரு போன் டியூட்டி வரும். ஆம்புலன்ஸ் டியூட்டியில இருந்தாங்கன்னா திடீர்னு என்ன பண்ணும், ஒரு போன், இந்த ஏரியாவுக்கு என்ன பண்ணுங்க, போங்க, இந்த காரியத்தை செய்யுங்க என்று சொல்லி. அதே போல ஒரு போன் கால் வருது பரலோகத்திலிருந்து. இப்போ நீ ஒரு டியூட்டி, உனக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தின் படிப்பா நீ இப்போ எங்க போகணும், சிறைச்சாலைக்குள்ள போகணும். உடனே பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி, தனக்கு ஆணையிட்டவர் யார், தனக்கு கால் பண்ணி சொன்னவர் யார், தனக்கு மேல உள்ள அதிகாரி யார் என்பதை அறிந்து இப்ப எங்க போறாப்ல, சிறைச்சாலை கைதியாக உள்ள போறாப்ல. நாம உட்கார்ந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். இந்த டியூட்டி யார்கிட்ட வந்ததுன்னு தெரியாம, நாம போட்டிருக்கிற வஸ்திரம் என்னன்னு தெரியாம இப்ப என்ன பண்ணிட்டு இருப்போம். சில நேரத்துல பாஸ்டர் சரியா நீங்க ஜெபிக்காதல, அதனாலதான் நீங்க சிறைச்சாலை போயிட்டு, இங்க வந்த காலே யார்கிட்ட இருந்து வந்ததுதான், நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணதுனால வந்த கால் தான். இவர் எனக்கு கொடுத்த டியூட்டி என்னது, சிறைச்சாலைக்குள்ள போகணும். ஏன் போகணும்னா அங்க ஒருத்தர் இருக்கிறார், சிறைச்சாலை அதிகாரி. அவர் சிறைக்குள்ளேதான் இருப்பார். அவர் வெளியே வந்து செய்தி கேட்க அவருக்கு நேரம் கிடையாது. அவர் வெளியே வந்து ஒரு ஜெப வீட்டுக்கு வர நேரம் கிடையாது. அவருக்கு வந்து வெளியே வந்து ஒரு சபைக்குள்ள வந்து சபையை அட்டெண்ட் பண்றதுக்கு நேரம் கிடையாது. இவருக்கு என்ன டியூட்டி, சிறைச்சாலைக்கு காவலராக இருக்க வேண்டிய டியூட்டி. எப்பவும் உள்ளேதான் இருக்கணும், கைதிகளோட இருக்கணும். இப்ப அவருக்கு தேவனுடைய அன்பை என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். இப்ப என்ன செய்ய, இப்ப யார் அனுப்புறாரு, இந்த டியூட்டி போட்ட, இந்த வஸ்திரம் போட்ட பவுல அனுப்புறாரு உள்ள. இப்ப உள்ள போன உடனே அங்க இவங்க பாடின உடனே என்ன ஆகுது, அவங்க எல்லாம் டியூட்டி அந்த சிறைச்சாலை கைதியை சந்திக்கணும்னு. ஆனா இவங்க இருக்கிறது இன்னொரு ஒரு அறையில, சிறைச்சாலை கைதி தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த சிறைச்சாலை கைதியை எழுப்பணும்னா கர்த்தர் என்னதான் கொண்டு வரணும், பூமிய அதிர பண்ணணும். நாம நினைக்கிறது அன்றைக்கு சிறைச்சாலை அசைஞ்சது போல எங்க வாழ்க்கை அசைக்கப்படுவது, நான் இருக்கிற இடம், அன்றைக்கு இருந்த டியூட்டி வேறையா,
அதனாலதான் அசைஞ்சிச்சு. இன்னைக்கு அந்த ஜபம்னா ஒரு நாள் அசையாது. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற டியூட்டியை புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு செயல்படும் போது அதற்குரிய காரியங்கள் என்ன பண்ணும்? நடக்கும். எங்க அசையணும், என்ன செய்யணும், அது காரியங்கள் தானா நடக்கும். ஆனா நம்முடைய டியூட்டியை புரிந்து கொள்ளாம, நம்முடைய அவன் நமக்கு கொடுத்திருக்கிற வஸ்திரத்தினுடைய மேன்மை நோக்கத்தை புரிந்து கொள்ளாம ஜபித்த நிச்சயமா அசையாது. எவ்வளவு பெரிய கட்டடமோ அசையவே அசையாது. சரி, இப்ப நோக்கத்தை புரிஞ்சு இப்ப கட்டடம் அசையுது. உடனே சிறைச்சாலை கைது நேரம் எங்க போறாப்புல? தன்னையே குத்தி கொள்ள, தன்னையே அவன் மாய்த்து கொள்ள போகிறான். இப்ப பவுல் சொல்ற, எப்பா நின்னுப்பா, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம், ஒருத்தரும் வெளியே போல, ஒரு கைதி கூட வெளியே எஸ்கேப் ஆகல. ஏன்னா இது தேவனுடைய திட்டம்பா, இது தேவன் செய்த காரியம். ஒருத்தர் கூட வெளியே போல. உடனே அவருக்கு போய் தன்னுடைய டியூட்டியை ஆரம்பிக்கிறார். இயேசுவை பத்தி என்ன பண்ற சொல்ற. உடனே அந்த இடத்துல கூப்பிட்டு அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற முன்னாடி பாஸ்டர் ஒழுங்கா வர்றாளா இல்லையா, ஒழுங்கா பிள்ளைங்க இருப்பாங்க, அன்னைக்கு அதே இடத்துலயே உட்கார்ந்து கூப்பிட்டு என்ன பண்ற, ஞானஸ்தானத்தை கொடுத்து தேவ பிள்ளைகள் என்ற முத்திரையோடு அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி, நமக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை மாம்சத்தால் கரைபடாதபடிக்கு, பவுலுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்னை கர்த்தர் அவன் ராஜாக்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். என்ன சிறைச்சாலையில அல்ல, எனக்கு ஒரு நல்ல சபை, ஒரு பிரம்மாண்டமான சபை, எனக்கு ஒரு நல்ல காரியம் சொல்லிட்டு மாம்சத்தின் எண்ணங்களினால் கரைபடுத்தப்பட்டு மாம்சத்தின் எண்ணத்தினால் சில காரியத்தை ஆசைப்பட்டிருந்தான்னா பவுல் எங்க போயிருக்க மாட்டாப்புல? சிறைச்சாலைக்கு போயிருக்க மாட்டாப்புல. மாம்சத்தால் கரைபடாதபடிக்கு பவுல் தன்னுடைய வஸ்திரத்தை பாதுகாத்து கொண்டார். ஒரு நாள் நன்றாக நாம் பார்ப்போம், நம்முடைய கண்கள் பார்க்க பவுல் தேவாதி தேவனோடு கூட வெளிப்படுத்த 3, 4, 5 சொல்லப்பட்டது போல அவரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்ப்போம். அன்றைக்கு நாமும் நம்முடைய வஸ்திரமும் மாம்சத்தால் கரைப்படாத பட்சத்தில் நாம் அவரோடு கூட நடந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இன்னும் வேதத்துல ஒரு சில காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தை வீட்டிலே நீங்கள் சென்று வாசித்து பாருங்கள். பிழையாம் என்ற தீர்க்கதரிசியை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் என்ன தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியன் என்ற ஒரு வஸ்திரம். இந்த பிழையாம் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பிழையாம் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு போவார்கள் என்பதை வேதத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ இவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வஸ்திரம் தேவனால் கொடுக்கப்பட்ட வஸ்திரம். ஆனா வந்த போன் கால் யாருடைய கால்? பிசாசினுடைய, ராஜாவுடைய கால். பக்கத்துல ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த நாட்டு ராஜாவுடைய போன் கால், தவறான போன் கால் அட்டென்ட் பண்றாப்ல. அப்ப கர்த்தர் சொல்ற, எப்பா இந்த போன் காலை அட்டென்ட் பண்ண. இந்த போன் கால் என்ன சொல்லுதுன்னா, எப்பா இஸ்ரவேல் என்ற ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்கள நீ சபிக்க வேண்டும். அதாவது தேவனுடைய பிள்ளைகளை சபிக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட வஸ்திரம், கொடுக்கப்பட்ட அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டதும். ஆனா இப்ப போன் கால் எதற்காக வருகிறது? தவறான கால். இப்போ இந்த தீர்க்கதரிசி மாம்சத்தால் கரைபடாதபடிக்கு கர்த்தரே இந்த தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். எப்பா நீ இந்த போன் கால் அட்டன் பண்ணி பேசாத, போகாத. எப்பா நீ மாம்சத்தால் கரைப்படுத்தப்படாத, பாதுகாத்துக்கொள் அப்படிங்கிறாரு. ஆனா இந்த தீர்க்கதரிசி பேச்ச கேட்கல. இப்ப இவர் என்ன பண்றாரு? டியூட்டியை மாத்தி தவறான நபருக்கு எழும்பி போகிறார். முன்பதாக தேவ தூதன் வந்து நிற்கிறார், உருவின பட்டயத்தோட நிற்கிறார். தேவனுடைய பிள்ளையுடைய கண்ணு திறக்கல. ஆனா முன்னாடி இருக்கிற நம்ம போன் கால் தவறுங்கிறதையும் தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்ளல. முன்னாடி தேவதூதன் பட்டயத்தோடு இருக்கிறாங்கிறதையும் அறிந்து கொள்ளல. தேவனுடைய எச்சரிப்பை அறிந்து கொள்ளல. மாற போகணும்னு என்ன பண்றார்? நிக்கிறார். ஆனா கழுதையுடைய கண்ணு என்ன பண்ணிச்சு? கருதுச்சு. நேரம் ஆகிறபடினால் நான் வாசிக்க சொல்லாம நேரடியாக செய்தியை நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு கழுதைக்கு தெரிஞ்சிச்சு நாம முன்னாடி என்ன பண்ணக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம போக வேண்டிய பாதை என்னங்கிறது நமக்கே தெரியவில்லை. நமக்கே தெரியாமல் போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பு என்ன? நம்ம எந்த வஸ்திரம் அணிந்திருக்கிறோம்? காவலர்கள் பார்த்திருக்கிறீங்களா? போலீஸ்னு பின்னாடி எழுதுவத அவங்க எல்லா வாகனத்துல எழுதுவதை பெருமையா நினைப்பாங்க. காவலர் உடையை அணிந்தாங்கன்னா பெருமையா நினைப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம எந்த உடை அணிந்திருக்கிறோம்? வெள்ளை உடை அணிந்திருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் தேவனால் கொடுக்கப்பட்ட வஸ்திரம். இதை அணிவதற்கு நாம் பெருமை கொள்ள வேண்டும். இதை கரைபடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வதற்கு பெருமை கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பை குறித்து போடப்பட்டிருக்கிறது.
ஆமென். வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றால் அவனோ வஸ்திரத்தை அவன் கையில விட்டு விட்டு வெளியே ஓடி போனான். இப்போ இந்த வெளியே உள்ள வஸ்திரம் இது என்ன இருந்தாலும் நமக்கு பிரச்சனையே. இந்த வெளியே வஸ்திரம் பாஸ்டர் லாசரு போல இருக்கு. இந்த வெளியே வஸ்திரம் சிறைச்சாலை அனுபவத்துல இருக்கு. இந்த வெளியே வஸ்திரம் எப்படி வஸ்திரம் அதை பத்தி நமக்கு யோசேப்பினுடைய வஸ்திரம் வெளி வஸ்திரத்தை என்ன பண்ணாப்புல யார் பிடிச்சாப்புல? இந்த போத்திபாருடைய மனைவி பிடித்தாப்புல. கவலையே படலை. அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு என்ன பண்ணாப்புல உள்ள ஒரு வஸ்திரம் இருக்காது. கர்த்தர் கொடுத்த வஸ்திரம் அவன் உள்ளே கர்த்தர் கொடுத்த எனக்கு கொடுத்த வஸ்திரத்தை கரைபடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டியதுல கவனம் உள்ளவனாக இருந்தான். யோசேப்புக்கு உள்ள ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. வெளியே ஒரு போன் கால் வந்துச்சு. என்ன போன் கால்? நீ எங்க போகணும் பார்வோன், அவன் எகிப்து தேசத்துக்கு நீ போகணும்பா, வெளியே போன. உள்ள ஒரு வஸ்திரம் இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைங்கிற வஸ்திரம். இப்ப போன் கால் வருகிறது. போகிறாப்புல அவன் எகிப்து தேசத்துக்கு அடிமையா போகிறாப்புல. போகும்போது உள்ளே உள்ள வஸ்திரத்தை கரைப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் வந்தாலும் யோசேப்பு அந்த வஸ்திரத்தைக்கு அசுசிப்படுவதற்கு விட்டு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு பிள்ளைங்கிற வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? பெண் என்ற வஸ்திரம், ஆண் என்ற வஸ்திரம், தேவனுடைய பிள்ளை என்கிற வஸ்திரம். இன்னும் நிறைய வேதத்துல ஆழங்களை குறித்து நிறைய பேர் நிறைய வஸ்திரத்தை குறித்து எழுதியிருப்பாங்க. அதை குறித்து நீங்க செய்தி கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த வஸ்திரத்தை குறித்து சில நீங்க செய்தி கேட்டிருப்பீங்களா என்று எனக்கு தெரியல. ஆகவேதான் கர்த்தர் இந்த நாளில உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் ஒரு எப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடையவர்களாக இருக்கிறீங்க? நம்ம கூலி தொழிலாளிங்கிற வஸ்திரம் இருக்கலாம், முதலாளிங்கிற வஸ்திரம் இருக்கலாம், சில தொழிலுக்கு வேலை பார்க்கிறவர்களாக எந்த வஸ்திரமா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை மாம்சத்தால் கரைப்படுத்தாதபடிக்கு லஞ்சம் கொடுக்க கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. தேவன் விரும்பாத காரியத்தை எதுல என்ன பண்ணக்கூடாது? பொய் பேசக்கூடாது. மாம்சத்தினால் கரைப்படுத்தாதபடிக்கு அந்த உபத்திரவமா இருக்கலாம், அந்த துன்பமா இருக்கலாம், அதனோடு கூட போய் அது எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஐஸ்வர்யவான் லாசருவை கர்த்தர் வாசலை ஏன் வைத்தார் என்பதை வைத்துக் கொள்ளுங்க. அவன் ஐஸ்வர்யவான் ஒருவன் லாசருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து மாம்சத்தால் கரைபடாதபடிக்கு பரலோகத்துக்கு போக வேண்டும்னு லாசரை வைத்தார். லாசரு கொடுத்த டியூட்டியை லாசரு செய்யலன்னா ஐஸ்வர்யவான் கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிருப்பாப்ல. ஆனா ஒழுங்கா செஞ்சா ஐஸ்வர்யான்னு சொல்லியிருப்பா, ஏசப்பா கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, அதனால நான் ஆனா கொடுக்க கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் வேதத்துல வாசிக்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக தங்களை தாங்களே மேய்த்து கொண்டு, இப்ப லாசருவா இருக்க மாட்டேன், நான் இந்த சிறைச்சாலைக்கு போக மாட்டேன், தங்களை தாங்களே அவர்கள் அதுல இருந்து காப்பாற்றப்பட்டு சில இடத்துக்கு போகணும்னு சொல்லி தங்களை தாங்களே மேய்த்து கொண்டு அவர்கள் கரைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறியாம நான் கர்த்தருக்குள் நல்லாதான் இருக்கிறேன், கர்த்தருக்குள் நான் சூப்பரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு மாம்சத்துல கரைப்பட்டு நாம நினைக்கிற வெளித்தோற்றம் இல்ல, எங்கேயோ கரைப்பட்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சைகளுமாக இருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். சிலர் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி வாழ்க்கை இதுதான் வாழ்க்கடா அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு தேவன் தமக்கு நியமித்த அந்த வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொண்டு தேவன் தனக்கு கொடுத்த அந்த வஸ்திரத்தை வச்சு கொண்டு இந்த காரியம் இந்த வஸ்திரம் அப்படின்னு மாத்திரம் அந்த வஸ்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியை செய்யாதபடிக்கு ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி சில டியூட்டியை செய்யாதபடிக்கு வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிலர் பாத்தீங்கன்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம், நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. ஆயுள் சக்கரத்தை கொளுத்து. சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஆயுள் சக்கரம் உங்க வாழ்க்கையே கொளுத்துக்கிட்டு கொண்டு இருக்கிறது சிலருடைய வாழ்க்கை. ஏன்னா
கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை நாவினால தேவன் விரும்பாத காரியத்தை பேசி, தேவன் விரும்பாத காரியத்தினுடைய வாழ்க்கையில் நம்முடைய நாவினால இப்படி அப்படின்னு சொல்லி சில காரியத்தை நாம விசுவாச அறிக்கைங்கிற பேர்லயே சில நேரத்துல நாம தேவன் விரும்பாத காரியத்தை நாவினால அறிக்கை பண்ணி ஆயுள் சக்கர தேவன் சொல்ல எப்ப இந்த டியூட்டியே கிடையாது, நீ ஆனா விசுவாச அறிக்கைங்கிறதுல பண்ணுகிற, அதனால உனக்கு என்ன பண்ண இந்த சரி நீ இங்க இருக்க பரலோகத்துக்கே வாயா, உனக்கு டியூட்டி வேண்டாம், பரலோகத்துக்கு வான்னு சொல்லி ஆயுள் சக்கரத்தை என்ன பண்றோம் நம்ம நேரத்துல குறைத்துக் கொள்ளுங்க. நமக்கு என்ன தேவன் சில நேரத்துல சில கோடிக்கணக்குல வேணும் விசுவாசிங்க, கர்த்தர் கோடிக்கணக்குல அதையே பேசிக்கணும். இல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்வதே, அதை தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிங்க. அவன் எந்த பாதையில போனாலும் நம்ம விசுவாச அறிக்கைன்னா என்ன விசுவாச அறிக்கை என்று அதை குறித்து ஒரு செய்தி நான் கொடுக்க ஒரு நாள் கர்த்தர் கொடுக்க உதவி செய்வாராக. விசுவாச அறிக்கைனா ஏதோ ஒரு காரியத்தை தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் கர்த்தருடைய பிள்ளை. அவன் இன்னும் சில காரியத்தை அப்படிப்பட்ட விசுவாச அறிக்கையில இருக்க வேண்டும். லாசருவாக இருந்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை, அதை விசுவாசமாக அறிக்கையிட வேண்டும். அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தால் நான் கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்ந்திருக்க எனக்கு தெரியணும், நான் தாழ்ந்த கர்த்தருடைய பிள்ளை, ஆகவே நான் தரித்திரர்களுக்கு கொடுப்பேன். எனக்கு அதுக்காக தான் வைத்திருக்கிறான். அந்த விசுவாச அறிக்கை, கர்த்தருடைய வசனத்தின்படி விசுவாச அறிக்கை இருக்க வேண்டும். சரி, வாசிக்கலாம். யாக்கோபு 1:27 வாசிக்கலாம். யாக்கோபு 1. திக்கற்றவர்களும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு போதும். அல்லேலூயா. திக்கற்றவர்களை விதவைகளை விசாரிக்காம சில நேரங்களில நாம நம்முடைய சரீரத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை என்ன பண்ணிக்கிறோம், உலகத்தால் கரைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சபையில திக்கற்றவர்கள் இருப்பாங்க. சபையில நம்முடைய பொதுவாக தேவனுடைய ஆலயத்துக்கு ஒருத்தங்க வருகிறாங்கன்னா அவங்க திக்கற்ற நிலைமையில வருவாங்க. தேவனுடைய பாதத்துல வந்துதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதன் பின்புதான் உயர்ந்த கடத்துல தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்துக்கு வருவாங்க. அப்ப உள்ள வருகிறவங்களை விசாரிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம ஏதோ வந்தோம் போனோம், சபைக்கு பாஸ்டர் இந்த சர்ச்சுக்கு வந்தா நம்மள பாஸ்டர் கண்டுக்கவே மாட்டேன், நம்ம போறோம் வர்றோம் என் வேலை உண்டு அப்படி அல்ல. ஒரே குடும்பமாக இணைந்து தேவ ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும். திக்கற்றவர்களை விசாரிக்க வேண்டும். உங்க பக்கத்துல உங்க தெருவுல யாராவது கஷ்டப்படுறாங்களோ அவங்கள விசாரிங்க, அவங்களுக்கு உதவிகளை செய்யுங்க. உதவி செய்வது மூலமாக வேதனை உண்டு. உதவி செய்த இவ்வளவு காரியத்தை செய்த, ஆனா அவர்கள் என்னை புரிந்து புரிந்து கொள்வது மனுஷனை, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை வெட்டு விடுங்கள். பக்கத்துல உள்ளவங்க நீங்க யாருக்கெல்லாம் உதவி செய்றீங்களோ அவங்களுக்கு மூக்கு பக்கத்துல கை வச்சு பாருங்க. மூக்குல சுவாசம் வருதா, நாசியில சுவாசம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடக்கூடாது, அவங்கள நம்புவதை விட்டு விடுங்கள். ஆனா அவங்களுக்காக தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிருக்கிறார், வைத்திருக்கிறார். லாசருங்கிற ஒரு போர்வையில வைக்கலாம், இல்ல ஐஸ்வர்யவான்ங்கிற போர்வையில வைக்கலாம். எந்த ஒரு ட்ரெஸ் நமக்கு கொடுத்திருக்கிறான்னு தெரியாது, ஆனா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நாம செய்தே ஆக வேண்டும். லாசர் ஒருவேளை ஐஸ்வர்யன் உதவி செஞ்சு லாசர் அதுக்குரிய கனத்தை ஐஸ்வர்யனுக்கு கொடுக்கல, அது லாசரும் கரைப்படுத்தாதபடிக்கு அவர் பார்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கரைப்படுத்தப்படாதபடிக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வஸ்திரம் கரைபடாதபடிக்கு நீங்கள் தான் பொறுப்பாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படி அல்ல, நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உங்களுக்கு கடமையா இருக்கிறது. கடைசியாக வாசிக்கலாம். எபேசியர் 5:27. எபேசியர் 5:27. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாக மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளும்படி தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்ப வேதத்துல சொல்லப்பட்டபடி நீங்கள் எல்லாம் கரைதிரையற்றவர்களாக கர்த்தருக்கு முன்பதாக உங்களை நிறுத்தி கொள்ளும்படி இயேசு ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாள்ல உடைய வஸ்திரம் கரைப்பட்டு இருக்குன்றால், இயேசுவே என் வஸ்திரத்தை ஒரு விஷ மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற இந்த வஸ்திரத்தை உதறி தள்ள எனக்கு பலம் தாங்க. உடைய ரத்தத்தினால என்ன ஒரு விஷ கழுவுங்க. ஆண்கிற ஸ்தானம், பெண்கிற ஸ்தானம், தகப்பன் தாய்ங்கிற ஸ்தானம்,
கரைப்பட்டிருக்கிற வேலையில வேலை பார்க்கிற இடத்துல முதலாளிங்கிற ஸ்தானம் கரைப்பட்டிருக்கிறதா, இல்லாவிட்டால் அடிமையாக, இல்லாவிட்டால் கீழே வேலை பார்க்கிற ஒரு தொழில ஒரு கூலியாளாகவும் நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த தொழில, உங்களுடைய கர்த்தர் கொடுத்த தொழில நீங்க மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியத்துல, வீடுகளில, தெருக்களில, இந்த இடத்துல, இந்த தெருல தேவனுடைய பிள்ளையாக வாழ வேண்டுங்கிற ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்றா அது கரைப்படுத்தப்பட்டிருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள்.